ஓம் சாய்ராம். பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி தன்னுடைய பூத உடலை நீத்த பின்பும் அவர் நம்முடனேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நம்மை ஆன்மீக பாதையில் வழி நடத்தி கொண்டிருக்கிறார். நம்முடைய பிரார்த்தனைகளுக்கு செவிமடுத்து கொண்டிருக்கிறார். மயிலாப்பூரில் என் 137 அலமேலு மங்காபுரத்தில் ஸ்ரீ சாயிபாபாவிற்கென்று ஒரு அழகிய ஆலயத்தை கட்டினார். அதனுடைய கோபுரம் ஷீரடி கோபுரத்தின் வடிவமைப்பில் அமைக்கப்பட்டுள்ளது. கான்கிரீட்டால் மிக அகலமாகவும் நீண்டமான ஒரு முன்கூடமும் கட்டினார். அது மட்டுமல்லாமல் சாயி சமாஜத்தின் அலுவலகங்களும் நரசிம்ம சுவாமிஜியின் கடின உழைப்பையும் தியாகத்தையும் பறைசாற்றுகின்றது. இந்த பெரிய கட்டிடத்திற்கு உள் மருத்துவமனை, ஏழைகளுக்கான அன்னதான கூடம், அச்சுக்கூடம், நூலகம் மற்றும் சமுதாய கூடம், தங்கும் வசதிகளுக்காக அறைகள், குளியல் அறைகள், வெளிநாட்டு பக்தர்களுக்கு தேவையான நவீன வசதிகள், தொலைபேசி மற்றும் ஒளிபெருக்கி வசதிகள் என்று அனைத்தையும் அமைத்துள்ளார். அது மட்டுமல்லாமல் ஆலயத்திற்கு வரும் ஒவ்வொரு பக்தர்களுக்கும் பிரசாதமும் விநியோகிக்கப்படுகிறது. இவை அனைத்தையும் திட்டமிட்டு செய்த அரிய மனிதர் பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி. அவரை நாம் அனைவரும் ஒவ்வொரு நாளும் நன்றியோடும் அடக்கத்தோடும் நினைவு கூறுவது அவசியமாகும். நரசிம்ம சுவாமிஜி 7 முறை விபத்துகளை சந்தித்துள்ளார். அவர் இந்த விபத்துக்களை கண்டு அஞ்சியதே இல்லை. அவருடைய பக்தர்களுக்கு மத்தியில் கூட பூசல்கள் ஏற்பட்டதுண்டு. அவர் தன்னுடைய குரு ஸ்ரீ சாயிநாதரை போலவே அனைத்து பிரிவினரையும் ஒன்று சேர்த்து இந்த பூசல்களை அனைத்தையும் விளக்கி குழப்பத்தில் ஒற்றுமையை கண்டார். ஓ